ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீ பேசும், எங்களோடு இடைப்படும். அந்த வல்லமையான வார்த்தை எங்களிலே கிரியை செய்யட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. வசனத்தின் கடைசி பகுதியில் நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். அமெரிக்க தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்ததான ஜார்ஜ் புஷ்ஷுடைய மனைவி பார்பரா புஷ் அவங்க சொன்னாங்க, தேர் இஸ் எ கிரேட் நீட் டுடே ஃபார் காட்லி ஃபாதர்ஸ். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற தகப்பன்மார் இன்றைக்கு தேவை என்று அவர்கள் சொன்னார். அதே போல் மாடர்ன் அமெரிக்கா சொசைட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது we celebrate Father's Day, but in more than 40% of families in America there is no father present. 40% குடும்பங்களிலே தகப்பன்மார் இல்லாமலே அதாவது தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி மாடர்ன் அமெரிக்கா சொசைட்டி அப்படி ஒரு வெளியே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். இன்னொரு காரியத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 1 out of our 4 children born today are born in the fatherless homes. அதான் 4 குழந்தைகளில் ஒரு குழந்தை தகப்பன் யார் என்று தெரியாமலே பிறக்கிறார்களாம். In many homes in our country, the father is not a visible part of the family. அநேக குடும்பங்களிலே தகப்பனை பார்க்காமலே பிள்ளைகள் வளர்கிறார். தகப்பன் எங்கே இருக்கிறார், ஆனால் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அப்படி வாழுகிற குடும்பங்கள் இருக்கிறது. தகப்பன்மார் இல்லாமலே வாழுகிற பிள்ளைகள் இருக்கிறதை இந்த மாடர்ன் அமெரிக்கன் சொசைட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அப்படி தான் இன்றைய காலகட்டம் போய்கொண்டு இருக்கிறது. எனவே இந்த ஃபாதர்ஸ் டேல இருக்கிற நமக்கு ஆண்டவர் வசனத்தின் அடிப்படையிலே என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிப்போமானால் இது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் தகப்பன் என்ற முறையிலே கடமையை செய்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரை சேவிப்பேன். இது யோசுவா சொன்ன வார்த்தை. யோசுவா நல்ல ஒரு குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை நன்றாய் வளர்த்து நல்ல குடும்பம் நடத்தின ஒரு மனுஷன் என்று சொல்லலாம். அதனால தான் சொல்ல, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். சொல்லுங்கள், நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அந்த ஒரு பக்தி உள்ள ஒரு தகப்பன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. ஒரு சில குறிப்புகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். த ஃபாதர் இஸ் த priest in the own house. ஒரு தகப்பன் ஒரு சொந்த வீட்டிலே போதகனாய் இருக்க வேண்டும், போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதனால தான் யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோபு தன் பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ என்று எண்ணி அவர்களை அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்கள் அந்த குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது பிள்ளைகளெல்லாம் அழைத்து தன் பிள்ளைகள் பாவம் செய்துவிட்டு தேவனுக்கு விரோதமாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காக தன் பிள்ளைகளெல்லாம் அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக பலி செலுத்துவானாம் யோபு. காரணம் என்று சொன்னால் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய்விடக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட காரியத்தை செய்த ஒரு மனுஷன் யோபு. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் வாசிப்போமானால், வாசிங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியிலே நடக்கிற பொழுதும் படுத்துக்கொள்ளுகிறது பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி அடையாளமாக கட்டிக்கொள்ள போதும். உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதித்து, இந்த வசனங்களை கருத்தாய் நீ போதித்து. இன்னைக்கு காலகட்டத்திலே நான் அடிக்கடிக்கு சொல்லுவதுண்டு, இன்றைக்கு இல்லை என்பது தான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒன்று. அநேகமாக தாய்மாரை குறித்து சொல்வார்கள், நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. தாய் எப்படி இருக்கிறதோ அதை போல பிள்ளை இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அதே சமயத்தில் தகப்பன் என்ற முறையிலே தகப்பன் எப்படியோ அதை போல தான் பிள்ளைகளும் இருக்கிறார்கள்.
காரணம் என்னென்று சொன்னால், அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை, வேதத்தை வாசிப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க மறந்து போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே தான் இந்த நீதிமொழிகளிலே நிறைய ஆலோசனை பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீ நடத்த வேண்டிய விதத்திலே நீ நடத்துவாயானால் அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலக மாட்டான். கர்த்தருடைய வசனத்தை நீ கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு நீ போதிப்பாயானால், தகப்பன் என்ற முறையிலே, அதாவது வேதத்தை நான் படிக்காமல், நான் வேதத்தை குறித்ததான அறிவில்லாமல் நான் உங்களுக்கு போதிக்க முடியாது. அதே போல் ஒரு தகப்பனுக்கு இந்த வேதத்தை குறித்த அறிவில்லாமல் பிள்ளைகளுக்கு போதிப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். எனவே தான் உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்க வேண்டும். உன் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்த வேண்டும். நடத்தினால் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீ என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்களோ, உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருக்குமானால், அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தை அவன் பெரியவன் ஆன பொழுதும், வாலிபன் ஆன பொழுதும், அவன் முதிர் வயதான ஆன பொழுதும் அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை விட்டு அகன்று போவதில்லை. அந்த வார்த்தையின்படி அவன் நடக்கிறவனாய் அவன் மாறிவிடுகிறான். எனவே போதிக்கிறது மாத்திரமல்ல, அவனை தண்டிக்கவும் செய்கிறான் ஒரு நல்ல ஒரு தகப்பன். அதனால தான் நீதிமொழிகள் 13:24 பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. பிள்ளையை அவன் பிரம்பை கையாடாதவன், பிரம்பை எடுத்து தன் பிள்ளை தண்டிக்காதவன், அவன் தன் மகனை பகைக்கிறான், பகையாளியாக அவன் மாறிவிடுகிறான். அப்போ ஒரு கண்டிப்பு ஒரு தகப்பனுக்கு தேவை. போதிக்கிறது மாத்திரமல்ல, தவறு செய்யும் பொழுது பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு தகப்பனுக்கு உண்டு. அநேக தகப்பன்மார் அதை கண்டு கொள்கிறதில்லை. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அதை கண்டும் காணாதவர்களைப் போல இருக்கிறதுனாலே திரும்ப 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 அவர்கள், ஒரு பிள்ளை பாக்கெட்லேருந்து அவன் 10 ரூபா எடுத்துட்டான் அப்படின்னா, இந்த 10 ரூபா தானே அப்படின்னு அவன் அதை ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டா அவன் பெரிய திருடனாய் மாறி விடுவான். அடுத்து 10 ரூபா எடுக்கிறவன் அப்புறம் 100 ரூபா எடுப்பான், அப்புறம் 1000 எடுப்பான், அப்புறம் பணத்திற்காக அவன் திருடனாகவே மாறிவிடுவான். எனவே சின்ன சின்ன காரியங்களை ஒரு தகப்பன் கண்டிப்பாக தண்டித்து அவனை கண்டித்து உணர்த்தி அவன் நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. போதகன் என்ற முறையிலே நீங்களாம் கூட சொல்லுவீங்க, பாசி இன்னைக்கு போட்டு வறுத்து எடுத்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை? ரொம்ப வறுத்து எடுத்துட்டாரு அப்படின்னு. கடுகு போட்டு வறுக்கலை அப்படின்னா அதில் மனம் வராது. கருவாடை பச்சையாக சாப்பிட முடியுமா? கருவாடை வறுத்து எடுத்தால் தான் அதில் என்ன இருக்கிறது? சுவை இருக்கிறது. அப்போ ஒரு போதகன் என்ற முறையிலே வறுத்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். உண்மையா இல்லையா? வறுத்தா தான் சுவை. சொல்லுங்கள், வறுத்தா தான் சுவை. அப்போ ஒரு தகப்பனும் அப்படி தான். ஒரு தகப்பனும் நேற்று முந்தா நாள் ஒரு சகோதரன் இடத்துல வந்து பேசி கொண்டிருக்கும்போது, பாஸ்டர் அப்போ நம்ம சபையில் இருந்தார், அவர் வெளியூருக்கு போயிட்டார், வேலைக்கு வெளியூருக்கு போயிட்டார். அவர் என்னை பார்க்க வந்து பேசி கொண்டு இருக்கும்பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் ஆரம்ப நாட்களில் நான் பின்மாற்றத்தில் கிடந்தேன். அப்போ வந்து நான் பின்னாடி ரோவில் உட்காந்து கொண்டிருந்தேன். எல்லோரும் பாடலை பாடிக்கொண்டு இருந்தேன், நான் பார்த்துட்டு மௌனசாமி மாதிரி உட்காந்துருந்தேன். அப்படியே உட்காந்துருந்தேன். இங்கே கூட சில வாலி பசங்க அப்படி தான் உட்காந்துருக்குறாங்க. அப்படியே நம்ம இந்த கோல்டன் பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் அப்படியே ஸ்ட்ரைனாக நிற்பான், மணிக்கணக்கு அப்படியே நின்றுருப்பான், கண்ணை சில மாதிரி நின்றுருப்பான். அந்த மாதிரி இங்கே நிற்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறாங்க, வாய் திறந்து பாடாத வாலிபர்கள். ரொம்ப வேதனை. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அப்போது அவர் சொன்னார், என் பேரை சொல்லி நீங்கள் நீ பாட்டு பாட வாய் திறந்து நல்லா பாட்டுன்னு சொன்னீங்க, எனக்கு உங்கள் மேலே பயங்கர கோபம் பாஸ்டர் எனக்கு அப்படின்னாரு. பயங்கர கோபம். ஆனால் பின் நாட்களில் அந்த வார்த்தை என்னை உருவாக்கி விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கி பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனாக மாறி இருக்கிறார். வறுத்து எடுக்கலைன்னா சுவை வராது. ஆமேன்னு சொல்லுங்கள். வறுத்து எடுக்கலைன்னா சுவை வராது. பிள்ளைகளை வறுத்து எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு சுவையாக இருக்க மாட்டாங்க. அவங்க கசப்பான கனிகளை கொடுக்குறவர்களாய் மாறி விடுவார்கள். உங்கள் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடும். அதனால் வறுக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணி ஆகணும்? வறுத்து எடுக்கணும்.
ஆமீன் சொல்லுங்கள் தகப்பன்மார். வறுத்து எடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. எடுத்துக்காட்டாக 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆகாப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஆகாப்புடைய அந்த வசனத்தை வாசிங்க. 16:30 1 ராஜாக்கள் 16 இல்லை 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த உம்ரியின் குமாரனாகிய ஆகாப், இந்த உம்ரி எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் எப்படிப்பட்டவன்? பொல்லாதவைகளை செய்தவன். அவன் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்தவன் இந்த உம்ரி. இந்த உம்ரியின் குமாரனையாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி செய்தான்? அவன் பொல்லாப்பு. தகப்பன் எப்படி இருந்தானோ அதே போல பிள்ளையும் ஆகாப்பு மாறிவிட்டான். இன்னொரு எடுத்துக்காட்டு வேதத்திலே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்க அப்படி சொன்னால், அமத்சியாவின் குமாரனாகிய ஊசியா, வாசிங்க. அவன் எருசலேமிலே அரசாண்டான். அவன் அரசாண்ட காலகட்டத்தில் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, போதும் பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்தது போல இந்த உசியா ராஜா அந்த காலங்களிலே, அவன் வாழ்ந்த காலங்களிலே அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, 5ஆம் வசனத்தில், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. தகப்பன் செய்த நன்மையான காரியங்கள், தகப்பன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்ததினாலே இந்த 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 உசியாவின் காலத்திலே அவன் கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தான். கர்த்தரை தேடினதினாலே அவன் செய்த அத்தனை காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்தார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் செய்கிறதை, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை உங்கள் கண்கள் காண வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நடப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். அப்போ குடும்ப தலைவன் என்ற முறையிலே மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கிற ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். நான் எப்பவுமே பார்த்துங்க அப்படின்னா, என் பிள்ளைகள் பார்க்கும்படி, அதாவது தனிப்பட்ட ஜெபங்கள், தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கிறது ஒரு பழக்கம் இருந்தாலும் என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும், நான் ஜெபிக்கிறதை காண வேண்டும் என்று நான் விரும்பி முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துவது உண்டு. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்பதாக முன்மாதிரியாக ஜெபிக்கிறவனாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் தகப்பனை பார்த்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், சின்ன குழந்தை 2 வயசு 3 வயசு அப்படின்னா அப்பாவுடைய செருப்பு போட்டு என்ன பண்ணுது? அது நடக்க பார்க்குது, அது விரும்புது. அப்போ தகப்பன் ஜெபிக்கிறவனாக இருந்தால் பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. தாய் ஜெபிச்சா முக்காடு போட்டு பாருங்கள், சில பொட்ட பிள்ளைங்க முக்காடு போட்டு அதுவும் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். அது என்ன ஜெபம் பண்ணதே தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. ஆனால் தாய் ஜெபிக்கிறதுனால அது முக்காடு போட்டு அது பிள்ளை ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே தகப்பன் என்ற முறையில் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்க வேண்டும், வசனத்தை போதித்து நடத்த வேண்டும். அதே போல தவறுகளை தவிர்க்க வேண்டும். அதாவது பிள்ளைகளுக்கு முன்பதாக கெட்ட வார்த்தை பேசுனா அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணும்? கற்றுக்கொள்ளும். சில வார்த்தையெல்லாம் பயங்கரமான வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு தகப்பன் பேசுகிற வார்த்தையை அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்? அப்படியே மனதில் பதினா. தவறுகளை தவிர்க்க வேண்டும். தவறான காரியங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக செய்துவிடக்கூடாது. அப்போ பிள்ளைகளுக்கு முன்பதாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழாவிட்டால், ஒரு தகப்பன் என்ற முறையிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு முன்பதாக முன்மாதிரியாக வாழாவிட்டால் உங்களை குறித்து பிள்ளைகள் என்ன சாட்சி சொல்வார்கள்?
எங்கள் அப்பா பரிசுத்தமாய் நடக்கக்கூடிய தெய்வ பக்தியுள்ள மனுஷன் ஒரு தகப்பன் என்று சொல்வார்களா, அல்லது எங்கள் தகப்பன் ஒரு ஊதாரியான ஒரு மனுஷன், குடும்பத்தை கவனிக்காத மனுஷன், என் தகப்பன் குடிக்கார மனுஷன், என் தகப்பன் சிகரெட் பிடிக்கிற மனுஷன், என் தகப்பன் விபச்சாரக்காரன் என்று என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் வேதத்திலே சகேயு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சகேயு பார்த்து இந்த உலகமே ஊரே என்ன சொல்லிச்சுன்னா, பாவியான மனுஷன். இயேசு அந்த வீட்டுக்கு போன பொழுது, பாவியான மனுஷன் வீட்டுக்கு இவர் போகிறாரே, இவன் யார் என்று தெரிந்திருந்தால் போக மாட்டார் என்றெல்லாம் அவர் விமர்சனம் பண்ணினார்கள், சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்தில் அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சகேயுவை பார்க்கும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இவன் பாவியான மனுஷன், ரொம்ப மோசமான மனுஷன், இருதயத்தில் இரக்கமில்லாத ஒரு மனுஷன், அரக்கனை போல வாடுகிற ஒரு மனுஷன் என்றெல்லாம் அந்த சகேயு குறித்து மற்றவர்கள் பேசும் பொழுது பிள்ளைகளுடைய இருதயம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு மற்றவர்கள் இருக்கிற அவனாக ஒரு குடிக்கார மனுஷன், அவனா ஒரு போக்கிரியானவன், அவனா ஒரு ரவுடி, அவனா முரட்டாட்டமான ஒரு ஆசாமி என்று சொல்லி பிள்ளைகளுக்கு முன்பதாக யாராவது ஒரு சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய இருதயம் பாதிக்கப்படும். அப்போ தகப்பனை குறித்து பிள்ளைகள் சாட்சி கொடுக்க வேண்டும், நல்ல சாட்சி கொடுக்கணும். அது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அநேக தகப்பன்மார்கள் அதை கவனிக்க தவறிவிட்டார்கள். அப்படின்னு சொன்னால் ஒரு தகப்பன் சொந்த வீட்டில் ஒரு போதகனாக இருக்க வேண்டும், இங்கே நின்று பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிறதான 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா 2 பிள்ளைகளுக்கு அவன் உண்மையாய் போதிக்கக்கூடிய போதகனாய் இருக்க வேண்டும். நீ கர்த்தரை தேடு, ஆலயத்துக்கு வா, வேத வசனத்தை வாசி, ஜெபம் பண்ணு, இதை சொன்னாவே அவன் நல்ல ஒரு போதகன். ஆமீன் சொல்லுங்க. தகப்பன்மா நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல போதகனாய் இருக்க வேண்டும். 2வது, the father is the provider of his own house. ஒரு நல்ல ஒரு தகப்பன் தன் குடும்பத்தை போஷிக்கிறவனாய் இருக்கிறான். குடும்பத்தை போஷிக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் மிக மிக முக்கியமானவன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிசிக்கல் நீடு, சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறான், கவனிக்கிறான், குடும்பத்தை நன்றாய் கவனிக்கக்கூடிய ஒரு தகப்பன். நிறைய தகப்பன்மார் குடும்பத்தை குறித்து கவலைப்படுறதே கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் சம்பாதிக்க வேண்டியது, அவன் சாப்பிட வேண்டியது, அவன் குடிக்க வேண்டியது, அவன் எரிக்க வேண்டியது, அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டியது, அவன் உதாரிதனமாய் அலைந்து கொண்டிருக்க வேண்டியது, குடும்பத்தை மனைவியும் பிள்ளைகளை குறித்து கவனிக்காத தகப்பன்மார். இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்போ பிசிக்கல் நீடு வந்து மிக மிக முக்கியமானது, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும். இப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா, ஊழியக்காரனாக இருந்தாலும் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்ய வேண்டும். என் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு, அதாவது அவருடைய சரீரத்துக்கேற்ற தேவைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தன் வீட்டுக்கு, மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும் தேவை அறிந்தவன் உழைக்கிறவனாக இருக்கிறான் அவர் நல்ல தகப்பன். இல்லை அப்படின்னா அவன் சம்பாதிச்சதெல்லாம் வேற எங்கேயோ கொண்டு போய் கொட்டிட்டு உதாரிதனமாய் செலவு செய்துவிட்டு ஒரு பொறுப்பில்லாத ஒரு தகப்பனாய் மாறிவிடுகிறான். எனவே ஒரு தகப்பன் என்று சொன்னால் குடும்பத்தினுடைய பிசிக்கல் நீடு என்ன பண்ணணும், சந்திப்பதற்கு அவன் உழைக்க வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். இப்போ மனைவியுடைய தேவையும் பிள்ளையுடைய படிப்பு, எதிர்காலத்தை குறித்து அவன் சிந்திக்க வேண்டும். நிறைய தகப்பன்மார் அதை செய்கிறது கிடையாது. பிள்ளைகள் படிக்கிறாங்களா இல்லையா கவனிக்காத பெற்றோர், தகப்பன்மார். யோசித்து பாருங்க, உங்கள் கடைசி நாட்களில் அவன் எப்படி காப்பாற்ற முடியும், எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? இன்றைக்கு தரித்திரத்தில் கிடக்கிற உங்கள் பிள்ளைகள் மூலமாய் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு படிப்பை கொடுக்க வேண்டும். படிப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு நல்ல தகப்பனுக்கு இருக்கிறது. அதே மாதிரி எதிர்கால வாழ்க்கையை தேட வேண்டிய அவசியம், வாழ்க்கையை தேடி நல்ல உறவுகளை கொடுத்து நல்ல நிலையில் நிறுத்த ஒரு நல்ல தகப்பன் உழைக்கிறான். அப்படி செய்யலை அப்படின்னா அதற்கு மாறாக ஒருவன் செய்வானானால், வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 5:8, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும்
விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிவிசுவாசிகளிலும் கெட்டவனுமாயிருக்கிறான். போதும். ஒருவன் தன் வீட்டாரை விசாரியாமல் போனால், ஒரு தகப்பன் என்ற முறையிலே, குடும்பத்தினுடைய தலைவன் என்ற முறையிலே தன் குடும்பத்தை குறித்து அவன் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான், கெட்ட மனுஷனாயிருக்கிறான். யோசித்து பாருங்க. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் செய்ய தவறுவான் என்று சொன்னால் அவனை மனைவி மதிக்க மாட்டான், பிள்ளைகள் மதிக்க மாட்டாங்க. அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன், பாவியிலும் மோசமான பாவி. அதான் அதோடைய அர்த்தம். இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்களே இவனை போல ஒரு மோசமான யாருமே இருக்க முடியாது. யார் சொல்வாலும் மனைவியும் பிள்ளைகளும். அப்போ அவிசுவாசிகளிலும் அவன் கெட்டவனாய் இருக்கிறான். அப்போ பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் குடும்பத்தை போஷிக்க விரும்புகிறான். ரெண்டாவது, எமோஷனல் நீடு, உணர்ச்சி பூர்வமான தேவைகளை சந்திக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஐயா தகப்பன்மாரே, உங்களுக்கு தான் கோபம் வரன்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கும் கோபம் வரும், புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. மிலிட்ரி மேன் மாதிரி ஆகிடக்கூடாது. உட்கார்னா உட்காரு, எழுந்துருன்னா எழுந்துரு, போனா போ, வானா வா. அது ஒரு நல்ல தகப்பனுக்கு அடையாளம் இல்லை. பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. கோபப்படுத்தக்கூடிய காரியங்களை ஒரு தகப்பன் செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்கு பிடிக்காத காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது பிள்ளைகள் கோபப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது வசனம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சிக்ஷிக்க வேண்டும், அவர்களை கண்டித்து வளர்க்க வேண்டும், கண்டித்து வளர்த்து நடத்த வேண்டும், நல்ல போதனைகளை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், தகப்பன் நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் நல்ல போதகனாக இருக்கவே முடியாது, போதிக்க முடியாது. பைபிள் நீங்கள் பைபிள் படிக்காமல் உங்கள் பிள்ளை போய் பைபிள் படியான வேலையை பாரியா அப்படின்றான். நீங்கள் ஜெபிக்காமல் உங்கள் பிள்ளைகளை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண அப்படின்னா உன் வேலையை பாரியா, முதல்ல நீ பைபிளை வாசியா அப்படின்னுடுவான். சிக்ஷித்து அவர்களை போதித்து நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பிதாக்களே என்று சொல்லப்பட்ட ஆங்கிலத்தில் ஃபாதர், டு நாட் ப்ரோவோக் யுவர் சில்ட்ரன் டு ஏங்கர். பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தி அவர்களை சரிப்படுத்த நினைத்தால் அது கூடாத காரியமாய் மாறிவிடுகிறது. பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு நல்ல தகப்பன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறான். இப்படிதான் வசனம் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவர் மேல் அன்பாக இருக்கிறான் அவனையும் சிக்ஷிக்கிறார். அப்போ ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் தன் பிள்ளை நேசிப்பானால் கண்டிப்பாக சிக்ஷித்தாக வேண்டும். தவறு செய்யும் பொழுது அவனை கண்டித்தாக வேண்டும். அவன் தான் உண்மையான பிள்ளையின் மேலே அன்பு வைத்திருக்கிறான். ஐயோ இப்படி விட்டுட்டா இவன் கெட்டு போயிடுவானே, இவன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி அவன் மேலே கவனம் செலுத்தி சிக்ஷிக்காவிட்டால் உண்மையாக அந்த தகப்பன் அவனை நேசிக்கவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் நல்ல தகப்பன் தன் பிள்ளையை அவன் சிக்ஷிக்கிறான், கண்டித்து வளர்க்கிறான். தகப்பன் பிள்ளைகளை போதிக்கிறான். அப்போ உணர்வுபூர்வமான தேவைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், இன்டலெக்சுவல், அறிவு சார்ந்த தேவைகள். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் 22:3, தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து
வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தது போல நானும் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறேன். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காமாலியுடைய பாதத்தில் அமர்ந்து வேத பிரமாணத்தை திட்டமாய் அவன் கற்றுக்கொண்டு போதிக்கப்பட்டு அவன் வந்து இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லாரும் பார்க்கிறபடி தேவன் மேலே எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது, ஒரு வைராக்கியம் வந்திருக்கிறது. இந்த வைராக்கியம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஒருவர் அவனுக்கு போதிக்கப்பட்டதுனாலே தேவனை குறித்த வைராக்கியம் அவனுக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு போதிப்பானால் தேவனை குறித்த வைராக்கியம் அவனை பற்றி பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. போதிக்காத பட்சத்தில் நீங்கள் வசனத்தை வைத்தே அவங்க செய்கிற தவறுகளை நீங்கள் கண்டித்து பாருங்கள், அந்த வேத வசனம் கண்டிப்பாக அவர்களை உணர்த்தும். ஹல்லேலூயா. வேத வசனம் அவர்களை சரியான விதத்தில் நடக்கும். அதனால தான் அவங்க அதாவது அந்த அறிவுசார் அந்த அறிவை தேவனை குறித்த அறிவு இருக்க வேண்டும். நாலேஜ் ஆஃப் காட், தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு தேவை. அப்போ ஒரு தகப்பன் என்ற முறையில் கடவுளை குறித்த அறிவை ஒரு தகப்பன் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், டெய்லி உங்கள் பிள்ளைங்களை பார்க்குறீங்க இல்லை? தகப்பன்மார் டெய்லி உங்கள் பிள்ளைகளை பார்க்குறேன். நான் ஒரு பாஸ்டர் வாரத்துக்கு ஒரு முறை அங்கே உட்காந்துட்டு போகிறத தான் பார்க்குறேன் இல்லை? இந்த 3/4 மணி நேரம் இந்த பிரசங்கத்தில் எத்தனை பேருக்கு காதில் போய் விழுதோ தெரியாது. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை டெய்லி பார்க்குறான். ஹல்லேலூயா. அப்போ தேவனை குறித்த அறிவை அந்த பிள்ளைகளுக்கு ஊற்றிவிட வேண்டும். அப்போ ஆவிக்குரிய தேவை சந்திக்கப்படுவதற்கு ஒரு தகப்பன் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த அறிவை பிஏஓ, பிகாமோ, பிஇஓ, எம்பிபிஎஸ்ஓ பட்டப்படிப்போ இந்த அறிவை கொடுத்து விட முடியாது. ஹல்லேலூயா. இந்த பட்டப்படிப்பெல்லாம் எதுன்னா அறிவு பெருத்திருக்கும். அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னுடுவான். அதிகமாக அறிவு பெருத்து போனதுனால நோவு பெருத்துவனா மாறிடுவான். அறிவு பெருத்து விடுமே ஒழிய கர்த்தரை குறித்த அறிவு வராது. பிஏ பட்டம், எம்ஏ பட்டம், எம்பிபிஎஸ் பட்டம்லாம் வந்து அறிவை வளர்த்து விடுமே ஒழிய தெய்வ பக்தியை இதனால் வளர்த்து விட முடியாது. பாருங்கள், அதாவது அவன் படிக்கிறதான சயின்ஸோ, சோசியல் சயின்ஸோ, மேக்ஸோ அவனுடைய வாழ்க்கையில் டிசிப்ளின் லைஃப்பை கொண்டு வந்துடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன வேணா படிக்க வைங்க, நல்லது, தவறல்ல. இந்த வேத வசனத்தின் அறிவு, இந்த சாஸ்திரம் தெரியாமல் அவன் என்ன பண்ண முடியாது. அவனுடைய அந்த டிசிப்ளின் லைஃபுக்கு வர முடியாது. ஒழுங்கு கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. அவன் தறிக்கட்டு போயிட்டு இருப்பான். எம்பிபிஎஸ் படிச்சும் பார்த்தீங்களா, பிஏ படிச்சும் பார்த்தீங்களா, அவன் பாட்டுன்னு சுற்றின்னு கிடக்கிறான். எங்கேயோ சினிமா தேட்டர் இருக்கும், யாரோ ஒரு பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு ஏதோ. அறிவை நீங்கள் கொடுப்பதினாலே அவங்க வந்து ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளாய் வளருவார்கள் என்று நினைச்சிடாதீங்க. அவங்க ஒழுக்கமான பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டுமானால் தேவனை குறித்த அறிவை கொடுக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனை குறித்த ஒரு தகப்பன் தேவனை குறித்த அறிவு அவன் அறிஞ்சிருந்தால் தான் பிள்ளைகளுக்கு இந்த தேவனை குறித்த அறிவை கொடுக்க முடியுமே ஒழிய பிஏ பட்டப்படிப்பு அவனை என்ன பண்ணாது அப்படின்னா நல் ஒழுக்கத்துக்குள்ளே நடத்திட முடியாது. ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் டீச்சரை கேட்டு பாருங்கள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். அவங்க போயிட்டு அங்கே நடத்துக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு எங்கள் பிள்ளை இப்படி இருக்குது நீங்களாம் கவனிக்கிறது இல்லையா? அது +2 வரைக்கும் தான். கண்காணிக்க வேண்டியது இப்போது உங்கள் பொறுப்பு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த மணப்பாறையில் ஒரு பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போனேன். ஒரு வாலிப பெண் காலேஜ் படிக்கிறார், 2nd இயர் படித்து கொண்டு இருக்கிறாள். அவள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஊரை சுற்றுறதும் சினிமா தேட்டருக்கு போகிறதும் அப்போது பெரிய பிரச்சனை. அப்போது தாய் தகப்பன் போய் அந்த ப்ரொஃபஸரை கேட்குறாங்க, என்ன மேடம் பிள்ளைகள்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நீங்களாம் கவனிக்கிறது இல்லையா? 2 வருஷமாக எங்கே போயிருந்தீங்க? 2 வருஷமாக சினிமா தேட்டருக்கும் பார்க்குக்கும் பையன்களோட சுற்றிட்டு அலைஞ்சிட்டு கிடந்தது, அப்போல்லாம் எங்கே போனீங்க? இது எங்கள் வேலை கிடையாது, சொல்லிக் கொடுக்குறதா எங்கள் வேலை, கவனிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் பிஏ படிப்பதுக்கு உதவி பண்ணாது, தேவனை அறிகிற அறிவு உதவி பண்ணும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க ஆவிக்குரிய தேவை. ஃபிசிக்கல் நீடு கொடுங்க, படிக்க வைங்க, உடைய வாங்கி கொடுங்க, நகையை வாங்கி கொடுங்க, என்னத்தை வேணால் வாங்கி கொடுங்க.
சரீரப்பிரகாரமான தகப்பன் சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திப்பது தவறல்ல, நல்லது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் உணர்வுபூர்வமான தேவைகளை சந்திக்கணும். மூணாவது, ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. மூன்றாவதாக, the father is the protector of his own home. தகப்பன் தன் வீட்டை பாதுகாக்க வேண்டும். தகப்பன் தன் வீட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. சங்கீதம் 127 3ஆம் வசனத்தில், 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் கற்பத்தின் கனி. ஆமீன் சொல்லுங்க. உங்கள் மனைவி பெற்றெடுத்தாலும் பிள்ளை யாருடையது அப்படின்னா உங்களுடைய வித்து. அது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கொடுக்கப்பட்ட பிள்ளை. அது பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும். உங்கள் கையில் ஒரு 10 சவரத்தை கொடுத்தா நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க? லாக்கரில் வச்சு போட்டுறீங்கல்ல. அதை விட மேலானது உங்கள் பிள்ளைகள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை போல செல்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ கல்யாணம் பண்ணோம், ஆசைக்கு பெற்று போட்டுட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் கேட்டேன், ஒரு செய்தியை பார்த்தேன். செய்தியில் ஒரு தம்பதியினர், ஒரே மகள், அவருடைய தாய் பேங்க்கில் ஒரு ஆஃபீஸர், டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூரில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. தகப்பன் ஒரு பிஸ்னஸ் மேன், தகப்பனோடு பொண்ணு தங்கியிருக்கிறா. அடிக்கடிக்கு தகப்பன் எங்கே போனோம் பிஸ்னஸ் விஷயமா அங்கங்கே அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போய் பிஸ்னஸை போய் பார்த்துக்கிட்டு நிறைய பணம் பணத்துக்கு குறைவே கிடையாது. அம்மா பேங்க் ஆஃபீஸர், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்னு தெரியல. தகப்பன ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறார். இப்போ பொண்ணு காலேஜெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு அவள் ஐடி கம்பெனியில் அவள் கை நிறைய சம்பாதிக்கிறாள். பாருங்கள், அந்த குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பணத்துக்கு எந்த கஷ்டமும் எந்த குறைவும் கிடையாது. ஆனால் என்ன குறைவு அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு தாய் இருந்தும் தகப்பன் இருந்தும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையை போல வளர்ந்தாள் அவள். அம்மா மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ வீட்டுக்கு வருவாங்க. தகப்பன் பிஸ்னஸ் விஷயமா போயிட்டு எங்கேயோ 2 நாள் கழிச்சு வருவார். இந்த பிள்ளை தனிமையாக இருக்கும். ஐடி ஃபீல்டில் வேலை செய்து ஒரு நாள் அவள் தன்னுடைய 4 ஆண் நண்பர்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தாள். அன்னை இரவு வரும்பொழுதே மது பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க பசங்க. அப்போ வீட்டில் பார்ட்டி நடக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த 4 பசங்க, இந்த பெண் 5 பேர் சேர்ந்து நல்லா சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. யாருமே இல்லை வீட்டில், தாய் தகப்பன் யாருமே கிடையாது. இவங்க 4 பேர் மொட்டை மாடியில் உட்காந்து நல்லா தண்ணி அடிக்கிறாங்க. இது எது வரைக்கும் போகுது அப்படின்னா நடு இரவு வரைக்கும் போயிடுச்சு. பேசிக்கிட்டு நல்லா சிரிச்சு பேசுகிறாங்க, நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க, ஸ்நாக்ஸு சாப்பிட்றாங்க, சிக்கன் அது இதுன்னு வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா குடித்து வெறிச்சு. இந்த 4 பசங்களுக்கும் குடி வெறி அதிகமாகி தலைக்கு எரிச்சு இந்த பிள்ளை இந்த 4 பேர் இந்த பிள்ளையை கற்பழித்தார்கள். கற்பழித்தது மாத்திரமல்ல, இது வெளியே தெரிஞ்ச அவள் மயக்கத்தில் கிடக்கிறா. தூக்கி மொட்டை மாடியிலேருந்து தூக்கி கீழே போட்டு போயிட்டான். கொலை செய்யப்பட்டாள். வேலி இல்லாத ஒரு தோட்டத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் வந்து என்ன பண்ண மாட்டான்? பாதுகாப்பு கொடுக்க மாட்டான். கர்த்தர் தேவதூதர்களை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்க மாட்டார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னால் அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு சொன்னால் பெற்றோருக்கு உண்டு. குறிப்பாக தகப்பனுக்கு அந்த கடமை உண்டு. பிள்ளையை பெற்று போட்டால் மட்டும் போதாது, பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும், பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு யாருக்கு தெரியுமா? தகப்பன்மார் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது.
அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி கொடுக்கணும், கண்டிப்பாக ரொம்ப அவசியம். பெண் பிள்ளைகளாக இருந்தால் ரொம்ப அதிகமான செக்யூரிட்டி தேவை. ஆண் பிள்ளைகளாக இருந்தால் செக்யூரிட்டி அதிகமாக தேவை. பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். பள்ளிக்கூடம் போகிறாங்களா, அவங்க உண்மையிலே பள்ளிக்கூடம் போகிறாங்களா அப்படின்னு கவனிக்கணும். இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, புக் எடுத்துகிட்டு போயிட்டு நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயாவது மரத்தடியில் உட்காந்து கதை அடிச்சுட்டு இதுக்கு போயிட்டு வர மாதிரி வந்துடுவான் வீட்டுக்கு. ஸ்கூலுக்கு தான் போகிறானா? தகப்பன்மார் கவனிங்க, என்றைக்காவது உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சுட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள், +2 வரைக்கும் தான் இந்த கண்டிஷன். காலேஜுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே பிரின்சிபால்கிட்டேயோ அல்ல லெக்சர்கிட்டேயோ போயிட்டு என் பிள்ளைய கவனிச்சிங்களான்னு கேட்க முடியாது. பிள்ளைங்க உண்மையிலே அவங்க பள்ளிக்கூடம் போகிறாங்களா, போய் அவங்க படிக்கிறது உண்மையிலே தான் போய் உட்கார்றாங்களா, இல்லை எங்கேயாவது ஊர் சுற்ற போகிறாங்களா, இல்லைன்னா கட்டடிச்சுட்டு உங்கள் பாக்கெட்டில் பணத்தை திருடிட்டு எங்கேயாவது ஊர் சுற்றுறாங்களா கவனிக்கல அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போய்விடும். அதே போல் பெண் பிள்ளைகளை கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. பெண் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நிறைய வீடியோவில் பார்க்குறோம். படிக்கிற பிள்ளைகள் 9வது படிக்கிற பெண் பிள்ளைகள் 10வது படிக்கிற பெண் பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒரு செல்ஃபோனை கொண்டு வந்து அதில் போர்னோகிராஃபி பார்த்து கெட்டு போகிற பிள்ளைகள் உண்டு. ஒரு பிள்ளை போதுங்க 10 பிள்ளை கெடுக்கிறதுக்கு, ஒரு பையன் போதும் 10 பையனை கெடுக்கிறதுக்கு. அந்த கூட்டத்தில் உங்கள் பையன் இருக்கிறானா, உங்கள் பொண்ணு இருக்கிறாளா கவனித்து பாருங்கள். இந்த செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பிள்ளைகளுடைய நிலைமை மிக மோசமாய் மாறிவிடும். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. இப்போ சில தகப்பன்மார் தன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறினதுனால அந்த பிள்ளைகள் எதிர்காலங்கள் கேள்விக்குறியாய் மாறிவிட்டது. 2வது மாரல் செக்யூரிட்டி, ஒழுக்கம் சார்ந்த பாதுகாப்பு. மாரல் லைஃப் எப்படி இருக்குது, பிள்ளையுடைய மாரல் லைஃப் எப்படி இருக்குது கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. மாரல் எப்படி, அவங்க ஒழுக்கம் சார்ந்த பிள்ளைகள் இன்டர்நெட்டில் அவங்க மணிக்கணக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்களா கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பையன் +2 படிக்கிற பையன், அவனுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க, வைஃபை கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இவன் நைட்டெல்லாம் உட்காந்து இந்த கம்ப்யூட்டரில் என்ன சொல்கிறான்னா, அம்மா நான் பாட சம்பந்தமான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். அப்போது தாய் என்ன பண்ணுறா அப்படின்னா, பையன் படிக்கிறான்னு இந்த அம்மாவும் கண்ணு முழிச்சு டீயெல்லாம் போட்டு கொடுக்குது. பையன் படிக்கிறான், தகப்பன் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறார். பிள்ளை படிக்கிறான்னா அதெல்லாம் பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. அவர் வேலை என்னது, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், அதனால் அவன் நான் பணத்தை கட்டிட்டு படிக்கிறதுக்கான பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன், ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டேன், செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் அவனுக்கு பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அதனால் இவர் போனவர் வந்தவர் படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். தாய் ஐயோ பிள்ளை படிக்கிறான்னு வேலைக்கு இந்த அம்மா ஹார்லிக்ஸு காஃபியெல்லாம் போட்டு டெய்லி போட்டு கொடுக்குது. ஆனால் இந்த பையன் எதை பார்த்து கொண்டதுன்னா படிப்பு சம்பந்தமானது காரியம் அல்ல. இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன அசிங்கம் இருக்கிறதோ அதெல்லாம். ஏன்னா இவர் இந்த பக்கம் வச்சுருக்கிறார், அம்மா அந்த பக்கம் வந்துருக்குறாங்க, அம்மாவுக்கு தெரியாது ஒன்றும். ஒரு டெய்லி எதை பார்த்துட்டு உட்காந்துருந்தான் அப்படின்னா அசிங்கமான அருவருப்பான காரியங்களை பார்த்து கொண்டு படிக்கிறேன்ற போர்வையில். அதனால தான் நான் சொல்லுவேன், நீ கூமூட்டையாக இருக்காத. உங்கள் பிள்ளைகள் உங்களை ரொம்ப சீக்கிரம் ஏமாற்றுவாங்க. கூமூட்டை மாதிரி இருக்காத, கொஞ்சம் தெளிவு வேணும். இவன் உண்மையாக தான் படிக்கிறானா, உண்மையாக தான் இவன் ஸ்கூலுக்கு போகிறானா, இவன் சரியான முறையில் நடக்கிறானா என்று கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. அந்த வயசில் தானே கடந்து வந்தீங்க இல்லை? என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லை? வாலிப வயதில் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்திருப்பீங்க.
இப்போ உங்கள் பிள்ளை உனக்கு பிறந்த பிள்ளை செய்யாமல் இருப்பானா? கண்டிப்பாக செய்வான். தகப்பன் அதை கவனிக்க வேண்டும். மாரல் செக்யூரிட்டி கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதாவது அவன் இன்டர்நெட்டில் செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டான். சில பசங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கையை விரல போகும் பாருங்க, எப்படி தான் அதை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ தெரியல. சடன்னு டைப் ரைட்டிங்கில் கூட அவ்வளோ பாஸ் அடிக்க முடியாது. சேட் பண்ணுறதை பார்த்துக்கிறீங்களா? இந்த 2 விரலில் இந்த பிடிச்சிட்டு நான் ஒரு முறை பார்த்தேன், பஸ்ஸில் அடிக்கிறான் பாருங்க. டைப் ரைட்டிங் அடித்தா கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேட் பண்ணுறான். அடுத்த செகண்ட் அங்கேருந்து சேட்டிங் வருது. யாருக்கு பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. தகப்பன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட் ஆகலை அப்படின்னா இன்டர்நெட்டும் செல்ஃபோனும் அவனுக்கு ஃப்ரெண்டாக மாறிடும். பிள்ளைகளோட கொஞ்சம் பேசுங்க, உட்காந்து பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடுங்க, பிள்ளைகளோடு கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. பணம்னு அலையாதீங்க, பணம்னு ஓடாதீங்க. பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? பிள்ளைகளுக்காக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காமல் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ பிள்ளைகளோட கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்ரெண்டாக மாறிட்டீங்க அப்படின்னா அவன் அங்கே எங்கே தேடி போக மாட்டான். இன்டர்நெட்டை ஃப்ரெண்டாக்கிக்க மாட்டான், செல்ஃபோனை அவன் ஃப்ரெண்ட் ஆக்க மாட்டான். ஐயோ பரிதாபம், சில பசங்கள்லாம் பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு உள்ள அப்படியே நோண்டின்னு கிடக்கிறான். பையன் பெட்ஷீட்டை போட்டு நல்லா தூங்குறான் பழுக்குது அப்படின்னு பார்த்தா உள்ளே என்னத்தை வச்சுன்னு பார்த்துன்னுக்குறான் அவன். அதுவும் சவுண்டு வராமல் காதில் வேற என்ன போட்டுக்கிறான், ஏர்ஃபோனை மாட்டிக்கிட்டு அவன் மணி. சில உண்மையிலே சொல்கிறேங்க, சில பசங்க நைட்டு படுக்கிறதுக்கு 3 மணி ஆகுது. தம்பிமார், மனம் திரும்பலைன்னா வாழ்க்கை ஐயோ பார்த்துக்கோ. உங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. பெற்றோர் இதை கவனிக்க வேண்டும். அவன் தலைமை, அதாவது அவன் இழுத்து போத்துறானாவே உங்களுக்கு ஒரு என்ன வந்துடணும், ஒரு டவுட் வந்துடணும். இவன் எதுக்கு இழுத்து போட்டான்? இழுத்து பாருங்கள் என்ன தான் வச்சுருக்கான் உள்ள. வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள என்ன வச்சுருப்பான். செல்ஃபோன் வச்சு நோண்டிகிட்டு இருப்பான். இப்போ மாரல் செக்யூரிட்டி ரொம்ப அவசியம். நம்ம சர்ச்சுக்கு வர நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? பெற்றோர் கவனிக்கிறீங்களா? ஐயோ அந்த பரிதாபம். நான் வேற எங்கேயும் சொல்லலைங்க, இங்கே உட்காந்துருக்கிற வாலிபர்கள் எத்தனை பேர் உங்கள் செல்ஃபோனில் சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்க? தொலைஞ்சிங்க. நான் தொலைக்க மாட்டேன், கர்த்தர் உங்களை தொலைச்சிடுவார். ரிங் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஏ தலைந்து என்னடா தலை அப்படின்னுதுன்னா அவன் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறான். என்னடா இதெல்லாம் வச்சுருக்கிற, கை தவறி பட்டுச்சு பாஸ்டர். சரி அப்போ மாற்றிடுவானே, இன்னொரு முறை ஃபோன் பண்ணால் அதே தலை தான் வருது. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வேறு பாஸ்டர் தலைன்னாரு. இப்போது என்னன்னு அந்த பாட்டெல்லாம் வாயில நுழைய மாட்டேங்குதுங்க. என்ன பாட்டு பாடுறான்னே தெரில. உங்கள் பிள்ளைங்க செல்ஃபோன் வச்சுக்கிறாங்க, நீங்கள் கவனித்து பார்த்துக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு செல்ஃபோன், அது நீங்கள் ஃபோன் பண்ணும்பொழுது அப்படி ஒரு பாட்டு வருது, என்னைக்காவது கேட்டு இருக்கிறீங்களா? பெற்றோர் கவனித்து இருக்கிறீங்களா? கவனித்து பாருங்கள். இன்றைக்கி ஆவிக்கு சர்ச்சைக்கு வர சத்தியத்தை கேட்குற பிள்ளைகளுடைய ஒழுக்கக்கேடு இன்றைக்கி நிறைய பெருகி இருக்கிறத பார்க்குறோம். நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, போதிக்க தான் முடியும். கவனிக்க வேண்டியது நீங்கள் தான். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. சீர்படுத்த வேண்டியது நீங்கள் தான், கண்டிக்க வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் தான் அதை பார்க்கணுமே தவிர பாஸ்டர் போதனை தான் செய்ய முடியும். உட்காந்து அப்படியே மறைச்சி இப்படியே என்னத்தை டிவியை பார்க்குறானா இல்லை வேற எங்கேயும் சிந்திக்கிறானா என்னன்னு ஒன்றுமே தெரில. இப்படியே பார்த்துன்னுக்குறான், நானும் பார்த்துன்னுக்கிறேன். நானும் சில மாதிரி பார்த்துன்னுக்கிறேன், அவனும் டிவியை சில மாதிரி தான். வாயில் ஒன்றும் பாட்டு என்ன பண்ணல, ஒன்றும் பாட்டே வரல. இங்கே சிலது அப்படி ஒன்று உட்காந்து சிலது உட்காந்துருக்குது பொம்பளை பிள்ளைங்களும்.
அப்படியே என்னவான்னு பேக்கு மாதிரி பார்த்து நிற்குது. இங்கே பேக்கா? கர்த்தரை ஆராதிக்க வந்த நல்லா வாயை திறந்து கர்த்தரை பாடுவியா துதிப்பியா? பேக்கு மாதிரி பைத்தியம் மாதிரி அப்படியே நிற்கிறிய, பேந்த பிடிச்ச பயந்து போன மாதிரி. இதெல்லாம் நீங்கள் தாங்க கவனிக்கணும், நீங்கள் தான் சரிப்படுத்தணும். ஒழுக்கக்கேடான காரியம் உங்கள் பிள்ளைகள் வராமல் பார்க்குற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நான் போதிக்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாயிடும். அதுதான் பிரசங்கி சொல்கிறாரு 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உன் கண்ணின் காட்சிகள் எல்லாம் நட. என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் செய், ஆனால் ஒரு நாள் உன்னை நியாயத்தில் கொண்டு வருவார் என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. நீ என்னென்னலாம் செய்யறியோ செய், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை நீ மறந்து போகாதே. வாலிபனே, வாலிப பிள்ளையே, அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி பெற்றோர் சரியாக கவனித்து சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. இப்போ மாரல் செக்யூரிட்டி கொடுக்கணும். 3வது எமோஷனல் செக்யூரிட்டி, உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். உபாகமம் 26:3 வசனம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உபாகமம் 26:3. அப்போ பிள்ளைகள் தகப்பனோடு பயந்து வாழ்றாங்க. ஐயோ அப்பா வராரா, அப்பாவா, ஐயோ பூத மாதிரி அவர், ஐயோ அப்பாவா வந்தால் கலாட்டா பண்ணுவார், ஐயோ அப்பாவா வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் உடைப்பார், ஐயோ அப்பா வராரா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை, ஒரு யுத்தமே நடக்கும். டெய்லி புயல் காட்டு வீசிக்கிட்டே இருக்குதுப்பா, பிள்ளைங்க பார்த்துன்னே இருக்கிறாங்க. எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? தகப்பன், நான் சொல்லுவேன், சிலரை கேட்பேன், ஏயா குடிக்கிற, நிம்மதி இல்லை. ஐயா நீ குடிச்சிட்டு வர்ற பற்றியா, குடிச்சிட்டு வரும்பொழுது உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நிம்மதி இல்லை, அவங்களுக்கும் ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வந்து கொடு, குடும்பம் நல்லா இருக்கும்ல. இல்லை அப்போ நீ கலாட்டா பண்ணுறதையும் நீ பேசுகிறதையும் பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. பொறுத்து பார்ப்பான். அவன் 15 வயசு 16 வயசு ஆனவன் அவனுக்கு குடிச்சிட்டு, நீ தான் கலாட்டா பண்ணி நானும் கலாட்டா பண்ணுறேன் பார், நீ தான் அடிப்பியா நான் அடிக்கிறேன் பார், நீ தான் டிவியை உடைப்பியா நான் பிரிட்ஜை உடைக்கிறேன் பார். நல்ல குடும்பம் இல்லை இந்த குடும்பம்? அப்போ பிள்ளைகள் தகப்பனை பார்த்தா பயப்படக்கூடாது. பிள்ளைகளை தகப்பனை பார்த்தா உள்ளே வரும்பொழுது அப்பாவை பார்க்கும்போது சந்தோஷம் வரணும். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்குதுங்க, எங்கள் அப்பா எப்பவும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பிள்ளைகள் சந்தோஷப்படணும். அப்படி வாழணுங்க ஒரு தகப்பன்னா, அப்படி தான் இருக்கணும். டெய்லி வரும்பொழுதே புயல் காற்று கொண்டு வந்து விட்ட மாதிரி ஒரே எல்லாத்தையும் அடித்து தள்ளுற மாதிரி இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி பெற்றோர் மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணக்கூடாது. அவனை பாரு அவன் எப்படி இருக்கிறான், நீ பாரு தரத்தில் ஒன்றுமே இல்லை, அவன் பாரு எப்படி படிக்கிறான், நீ ஒன்றும் இல்லை, O+ ஒன்றுமே கிடையாது, நீ அவனை பாரு எப்படி இருக்கிறான், நீ எப்படி இருக்கிற பார் அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் நீங்கள் உதவி பண்ணுங்க. நீங்கள் உதவி பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை, தரதில்லை ஒன்றுத்துக்கும் இதுக்கு எதுக்குமே லாக்கில்லாத ஆள் அப்படின்னு சொல்லாதீங்க. பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அந்த உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே மாதிரி பிசிக்கல் அப்யூஸு, பிள்ளைகளை போட்டு கண்ணமணிக்கு அடிக்கக்கூடாது. அடித்து அவனை துன்புறுத்தக்கூடிய நபராமல் நீங்கள் இருக்கக்கூடாது. எடுத்ததுக்கெல்லாம் அடி, எடுத்துக்கெல்லாம் உத. உங்களை பிள்ளைய பார்க்க மாட்டான், வீட்டுக்குள்ளே சிங்கம் வருதுப்பா, எப்போ கடிக்க போகுதுன்னு தெரியல, அது எங்கே கடிக்க போகுதுன்னு தெரியல, இது எப்படி பீற போகுதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ உடல் ரீதியாக அவனை கவனிக்க வேண்டிய பொறுப்பு. முடிச்சிட ஒரு 5 நிமிஷத்தில். அதாவது தகப்பன் இல்லாத வாலிபர்கள் 63% பேர் தற்கொலைக்கு நேராக போகிறாங்களாம். நல்லா கவனிங்க. தகப்பன் இல்லாத வாலிபர்கள் 63% பேர் எங்கே போகிறாங்கன்னா தற்கொலை தேடி போகிற. வாழ வேண்டாம்ப்பா,
என்னத்தை வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தகப்பன் 63%, தாய் இல்லாத பிள்ளைகள் அல்ல, தகப்பன் இல்லாத பிள்ளைகள் 63% பேர் தற்கொலை தேடி போகிறாங்களாம். அடுத்து 85% பிள்ளைகள் ஒழுக்கக்கேடாய் நடக்கிறார்கள். தகப்பன் இல்லாத வீட்டில் தகப்பன் கண்டிக்கல, தகப்பன் இருந்தும் கண்டிக்கல, அல்லது தகப்பன் வீட்டில் இல்லை, தகப்பன் ஃபாரினுக்கு போயிட்டாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், உள்ளூரில் ஓணாம் பிடிக்க தெரியாமல் வெளியூரில் போய் இது உடும்பு பிடிக்க போறியா இல்லை முதலையை பிடிக்க போறியா? இருக்கிற இடத்த கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் சம்பாதிச்சு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய, பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்று. ஏன் ஃபாரினுக்கு போகிற நீ? நான் கேட்குறேன். ஒன்று குடும்பத்தோடு போயிடு, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் விட்டு விட்டு நீ அங்கே என்ன பண்ணுறன்னு தெரியாது. அப்போது பார்த்தீங்கன்னா 85% பிள்ளைகள் ஒழுக்கக்கேடாக நடக்கிறாங்களாம். பிஹேவியர் டிஸார்டர், ஒழுக்கக்கேடாக நடக்கிற பிள்ளைகள். அப்புறம் 71% வாலிபர்கள் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க. தகப்பன் இல்லாத வீட்டில் இருக்கிற வாலிபர்கள் எதுக்கு? போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிட்டாங்க. 71%. 85% தகப்பன் இல்லாததுனால, தகப்பன் கண்டிக்காததுனால அவங்க திருடனாகவோ ரவுடியாக மாறி சிறைசாலையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. 85% தகப்பனுடைய பராமரிப்பு இல்லாமல் வாடுகிற பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களாம்? திருடர்களாக மாறிட்டாங்க. அப்பா பாக்கெட்டில் கையை விட்டு, அடுத்து பக்கத்து வீட்டில் கையை விட்டு, அதுக்கப்புறம் வீட்டை கொள்ளடிச்சு, அப்புறம் எங்கே போயிட்டான்? சிறைசாலைக்கு போயிட்டான். அப்படி 85% வாலிபர்கள் சிறைசாலையில் இருக்கிறாங்க, தகப்பனுடைய கண்டிப்பு இல்லாமல். 70% வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள், 70% வாலிப பிள்ளைகள் 15 வயசில் வயிற்றில் பிள்ளை சுமக்கிறாங்களாம். தகப்பன் இல்லாத, தகப்பன் கண்டிப்பில்லாத வளர்க்கப்படுகிற தகப்பன் இல்லாத பிள்ளைகள் 70% 15 வயதுக்குள்ளாகவே வயிற்றில் என்னத்தை சுமக்கிறாங்க? பிள்ளை சுமக்கிறார்கள். பாருங்க, தகப்பன் எவ்வளோ ஒரு முக்கியம் பாருங்க. தகப்பன்மார் தவறான பாதைக்கு போய் குடிச்சு வெறிச்சு விபச்சாரம் பண்ணி தவறான பாதைக்கு போய் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறாங்க. அல்லது சிறு வயதிலே தகப்பன்மார் மரித்து போகிறாங்க. மரித்து போகிறதுனால பிள்ளையை தாய் பராமரிக்கப்பட முடியாமல் அவர்கள் சீர்கட்டு போகிறார்கள். தகப்பன்மார், கணவன்மார், உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருங்க. பாவமான காரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருத்தர் எழுதுகிறார், fathers that are physically present but emotionally absent. ஃபிசிக்கலாக அவங்க ஒரு பொம்மை மாதிரி அல்லது ஒரு உருவம் மாதிரி வீட்டில் அலைஞ்சிருக்கு, ப்ரெசண்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் உணர்ச்சி பூர்வமாக எதையுமே வீட்டில் கவனிக்காமல் அவன் ஆப்சண்ட் ஆயிடுறாங்களாம். சில சொல்லுவாங்கள்ல, அந்த ஆள் ஒரு ஆளாக இருந்தால் போதுங்க, அவன் குடிகாரனோ கெட்டவனோ மோசமானவனோ வீட்டுக்கு ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு நடைப்பணத்தை போல அவன் வீட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறான், வீட்டுக்குள்ளே உலாவுகிறான். ஆனால் அவனால் எந்த பிரயோஜனமோ, உணர்ச்சி பூர்வமான காரியங்களை செய்யக்கூடிய எந்த தகுதியும் அவன் இல்லை, ஆப்சண்ட் ஆகிட்டான் அதில். இப்போ தகப்பன் எவ்வளோ மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு பிள்ளை 4 வயசில் சொல்லுமா, மை டேட் கேன் டூ எனிதிங், என் அப்பா எல்லாத்தையும் செய்திருவார். நான் சொன்னால் என்ன பண்ண, 4 வயசில் உள்ள பிள்ளை சொல்லுமா, எங்கள் அப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணோம், செய்திடும். 7 வயசில் மை டேட் நோஸ் எவ்ரிதிங், எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னம்மா. 7 வயசு பிள்ளை கேட்டால் அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியுங்க. சில பிள்ளைங்கள் சொல்ல, எங்கள் அப்பா ராக்கெட்டு கூட ஓட்டுவாருங்க. மை டேட் நோஸ் எவ்ரிதிங். 12 வயசானு ஹோவெல், நேச்சுரலி ஃபாதர் டசன்ட் நோ எவ்ரிதிங். இயற்கையாகவே எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எப்போ? 12 வயசில். அதனால தான் சொல்கிறாங்க, வாயை மூடுப்பா உனக்கு என்ன தெரியும். எப்போ சொல்லுது இது?
12 வயசு வந்த உடனே நேச்சுரலி ஃபாதர் டசன்ட் நோ எவ்ரி திங். எங்கள் அப்பாவுக்கு இயற்கையாக ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. 15 வயசு வந்த உடனே மை டேட் இஸ் ஹோப்லெஸ்லி அண்ட் ஓல்டு ஃபேஷன். இது பெருசுங்க சொல்கிறாங்களா? இது என்னது பெருசு சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுமா? இது ஓப்ளஸ்ஸுங்க. இது ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை. ஓப்ளஸ், நம்பிக்கையே கிடையாது இந்த மனுஷன் மேலே. ஓல்டு பேஷனுங்க இவர், பெருசுங்க. இது பெருசு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு எந்த வயசில் சொல்ல ஆரம்பிச்சிடுறான்? எங்கள் 7 வயசில் மை டேட் நோஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னது 15 வயசில் எங்கள் மை ஃபாதர் இஸ் ஹோப்லெஸ் அண்டு ஓல்டு ஃபேஷன். ஒன்று இது வந்து பழமவாதி. இது பெருசு, ஒன்றுமே தெரியாது இதுக்கு அப்படின்னு 25 வயசில் அவன் சொல்லுவானா, மை டேட் நோஸ் எ லிட்டில் பிட் பட் நாட் டூ மச். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் தான், இது நிறைய தெரியாது அவருக்கு, கொஞ்சம் தான். 25 வயசானதுக்கப்புறம் சொல்லுவானா, எனக்கு நல்லா நிறைய தெரியும், எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் தான் தெரியும், அவருக்கு நிறைய என்ன பண்ணாது, நிறைய விஷயமே தெரியாது. ஏன்னா அவன் நிறைய விஷயத்தை அப்பாவுக்கு என்ன பண்ணிடுறான், மறைச்சதுனால அவன் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் நிறைய தெரியாதுங்க அது அப்படின்னு சொல்கிறான் 25 வயசில். 30 வயசில் ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் வாட் தட் திங்ஸ். எங்கள் அப்பா என்ன நினைக்கிறாருனே கண்டுபிடிக்க முடியலங்க. அங்கே போனால் குற்றன்றாரு, இங்கே போனால் குற்றன்றாரு, வேலைக்கு போகலன்னா ஏன்டா வேலைக்கு போகலன்றாரு, ஏன்டா தூங்கின்னு கிடக்கிறன்றாரு, என்ன நினைக்கிறாருன்னே எனக்கு தெரிலங்க அப்படின்னு எப்போ சொல்கிறான்? 30 வயசில். 30 வயசு வரும்பொழுது சொல்கிறேன். 40 வயசு வரும்பொழுது வாட் வுட் டேட் ஹேவ் தாட். 40 வயசு வந்த உடனே அப்பா அவனுக்கு படிப்பை கொடுத்து, வேலை வாங்கி கொடுத்து, திருமணத்தை பண்ணி, அவன் குழந்தை பெற்று, அவன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போய் நினைக்கும் பொழுது அவன் சொன்னான், நான் சின்ன வயசில் செய்ததெல்லாம் எங்கள் அப்பா என்ன நினைக்கிறான்னு தெரில, என்னை பற்றி எங்கள் அப்பா எவ்வளோ வேதனைப்படுத்தினேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு 40 வயசில் அவனுக்கு ஒரு புத்தி வருது. 50 வயசில் மை டேட் நோ பட் மை டேட் நியூ எவ்ரி திங். எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியுங்க, தெரிஞ்சதுனால தான் என்னை படிக்க வச்சார், தெரிஞ்சதுனால தான் ஆவிக்குரிய காரியத்தை எனக்கு கொடுத்தாரு, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் என் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்தாரு, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அவர் சொத்தை எனக்கு எழுதி வச்சுட்டாரு, அவருக்குரியதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு எப்போ சொல்லுவானா? 50 வயசில் அவன் சொல்லுவானா. 60 வயசு வரும்போது ஐ விஷ் ஐ குட் டாக் இட் ஓவர் வித் டேட் ஜஸ்ட் ஒன் மோர் டைம். நான் அப்பாவோட பேச விரும்புகிறேன் இன்னும் ஒரு முறை, ஆனால் அப்பா இல்லை. அந்த நிலைமை அவன் அந்த முதிர் வயது வரும்பொழுது அவன் அதை நினைப்பானா, எங்கள் அப்பா கிட்ட நான் பேச விரும்புகிறேன், எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் அன்றைக்கி நான் கேட்காம போயிட்டேன், ஆனால் இப்போ நான் பேச விரும்புகிறேன், ஆனால் எங்கள் அப்பாவோட என்ன பண்ண முடியல, இப்போ நான் பேச முடியும். கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு 50 வருடங்கள் கடந்து போயிருக்கலாம், உங்கள் அப்பா இருப்பார் அப்படின்னா. ஒருவேளை உங்கள் அப்பா இல்லாமல் இருக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க. உங்கள் அப்பாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த ஈவு. உங்கள் அப்பாவுடைய இருதயத்தை நீங்கள் புண்படுத்தாதீங்க. ஒரு நாள் வரும், என் அப்பா கிட்ட நான் பேச விரும்புகிறேன், ஆனால் எங்கள் அப்பாவை பார்க்க முடியலையே, எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு விரும்புகிறேன், எங்கள் அப்பாவுக்கு உபத்திரத்தை கொடுத்தேன், எத்தனை நெருக்கத்தை கொடுத்தேன், எங்கள் அப்பா எப்படியெல்லாம் திட்டினேன், நான் எப்படியெல்லாம் பேசினேன், ஆனால் அவரை பார்க்க முடியல, அவரோட நான் பேச விரும்புகிறேன். எத்தனையோ முறை எங்கள் அப்பா என்கிட்ட வந்து பேச வந்த பொழுது வாயை மூடி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டேன். எத்தனை முறை அவரை அலட்சியம் பண்ணினேன், அவருடைய வார்த்தையை நான் கவனிக்காமல் போயிட்டேன். எல்லா கண்களை மூடி எல்லாரும் பெரியவங்க, சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எத்தனை ஆண்டுகிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை உங்கள் அப்பா இல்லாமல் இருக்கலாம். எத்தனை முறை நீங்கள் உங்கள் அப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் உதாசீனப்படுத்துனீங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, வாயை மூடுப்பா அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்னப்பா தெரியும்?
படிக்காத மனுஷன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை உங்கள் தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தின காலங்கள் உண்டு. ஒருவேளை உங்கள் அப்பா இருப்பார் அப்படின்னா அந்த காரியத்துக்கெல்லாம் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர், அப்பா நான் இப்படியெல்லாம் நான் சின்ன வயசில் இப்படி பேசிட்டேன், நான் வாலிப வயசில் உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன், வாயை மூடுன்னு சொல்லிட்டேன், அடிக்க கூட போயிட்டேன், கையை நோங்கிட்டேன். உங்கள் அப்பா உயிராக இருப்பார் அப்படின்னா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, அவர் ஒடுங்கி போயிட்டார், உங்களுக்காக உழைச்சார், நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ அவருக்கு பாடுபட்டு சம்பாதிச்சார், அவர் சம்பாதிச்சதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார், அவர் சம்பாதிச்ச சொத்து பணம் நகை எல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஓடா உழைச்சவர் பிள்ளைகளுக்காக. ஆனால் அவரை பார்த்து நீங்கள் எத்தனை முறை சொல்லிட்டீங்க, உனக்கு ஒன்றுமே தெரியாது, வாயை மூடு, நீ வாயை மூடலைன்னா நான் அடிப்பேன், அப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தி முடியாத சூழ்நிலையில் உங்கள் தகப்பனை எத்தனை வேதனைப்படுத்துறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்கப்பா சொல்லுமா. எல்லாம் வாய் திறந்து கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் வாய் திறந்து என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னிங்கப்பா, தயவாய் என்னை மன்னிங்கப்பா, தயவாய் என்னை மன்னிங்க ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னிங்க. எங்கள் அப்பாவை நான் உதாசீனப்படுத்தின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மன்னிப்பே கேட்குறப்பா. எங்கள் அப்பா உயிராக இருந்தாருன்னா, உங்கள் அப்பா ஒரு வேளை உயிராக இருந்தா நீங்கள் செய்த தவறுக்கெல்லாம் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அப்பா என்னை தயவாய் மன்னிச்சிடுங்க, தயவாக மன்னிச்சிடுங்க அப்படின்னு. உங்கள் அப்பா ஒரு பொழுதும் தீங்கு செய்வதற்கு விரும்புவது இல்லை, நன்மை செய்வார். ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஃபாதர்ஸ் டே நாளில் ஆண்டவரே, இந்த வசனங்களை தியானிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளே, உங்கள் தகப்பனை கனம் பண்ண விரும்புங்கள், தகப்பனை வார்த்தை கனம் பண்ணுங்கள், உங்கள் தகப்பனை மரியாதையோடு நடத்துங்கள், மரியாதையை பேசுங்க, அப்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். இதுதான் உத்தமம், இதுதான் நீதி, இதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்தில் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே ஊடுருவி பாய்ந்து எங்கள் வாழ்க்கையிலே சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கொடுத்த பிள்ளைகளை சரியாய் வளர்க்க இளம் தகப்பன்மார் உங்கள் பிள்ளைகளை சரியாய் வளர்ப்பதற்கு நல்ல சத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தின்படி நடத்துவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒரு நல்ல போதகனாய் இருந்து நல்ல போதகம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல போஷிக்கிற ஒரு போஷாக்கு கொடுக்கிறவாய் பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருங்க. ஆண்டவர் இன்னும் கிருபை பலனை நமக்கு தருவாராக. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுமா, வாயத்தில் சொல்லுமா, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒரு சந்தோஷமான குடும்பமாய் உம்மை சேவித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும், கிருபை சுந்தரிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.